ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல வந்து ஒரு யம்மியான டேஸ்டியான ஒரு பொட்டேட்டோ ஆலு ஃப்ரை மசாலா ஃப்ரை பண்ண போறோம். அதுக்கு வந்து நம்ம 3 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கோம். இது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 5-6 பேர் வந்து தாராளமா சாப்பிடலாம். சைட் டிஷ்ஷா யூஸ் பண்ணிக்கலாம். சாம்பார் சாதமா இருந்தாலும் சரி, வத்தக்குழம்பா இருந்தாலும் சரி, ரசம் சாதமா இருந்தாலும் சரி, இன்ஃபேக்ட் மோர் சாதமா இருந்தா கூட இது வந்து பக்காவா சூட் ஆகும். அந்த அளவுக்கு செம்மையான ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை மசாலா ஃப்ரை இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். இந்த 3 உருளைக்கிழங்கு நல்லா அலம்பிட்டு முடிஞ்சா தோல் சீவுங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. அதை வந்து இந்த மாதிரி கியூப் சைஸ்ல கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஒரே ஒரு வெங்காயம் இதுக்கு எடுத்திருக்கோம். இந்த கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நாம ஏற்கனவே அலம்பி இருந்தாலும் கூட இன்னொரு வாட்டி நல்ல தண்ணியில போட்டு நல்ல ஒரு அதை அலம்பி தனியா எடுத்து வச்சுட்டு ஒரே ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்து வச்சிருக்கோம். அதை வந்து நம்ம சின்ன சின்னதா கட் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ ஒரு பாத்திரம், ஒரு குக்கர் பாத்திரமும் ஒரு பேனும் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. ரொம்ப எண்ணெய் ஊத்திடாதீங்க. அது எண்ணெய் காஞ்ச பிறகு அதுல வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஈச் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்காங்க, இல்லைன்னா 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க போதும். கருவேப்பிலை ஒரு கொத்து அதில் போட்டு நல்லா வெடிச்ச பிறகு அதுல நம்ம நறுக்கி வச்சுக்கிற வெங்காயத்தையும் நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிடும். ஃப்ரை பண்ணிட்டு இஞ்சி கார்லிக் பேஸ்ட் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருந்ததுன்னா அதை ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற பொட்டேட்டோவை அதுல நாம போட்டுட்டு கொஞ்சமா மஞ்சள் தூள் அதில் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா காரத்துக்கு வந்து நாம மிளகாய் வெத்தலை பிளேக்ஸ், அதாவது சில்லி பிளேக்ஸ் மாதிரி அதை வந்து மிக்சியில போட்டுட்டு சும்மா லைட்டா ஒரு 2 திருப்பிட்டா போறோம். அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ பெருங்காயத்தூள் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். சில்லி பிளேக்ஸ் அடுத்ததை நம்ம ஆட் பண்றேன். சில்லி பிளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பவுடர் சில்லி பவுடரா இருந்தது அப்படின்னா பரவாயில்ல, இல்லைன்னா இந்த பிளேக்ஸா இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் தேவையான அளவு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. காரம் கொஞ்சம் கூடுதலாக தேவைப்பட்டது அப்படின்னா சில்லி பவுடர் கூடுதலாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சால்ட் நம்ம தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிருக்கோம். இதை வந்து நல்ல ஒரு கிளறி விட்டுறோம். நம்ம நல்ல ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். அடுப்பு வந்து மீடியமா வச்சிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு திருப்பியும் நம்ம வந்து இதை ஓபன் பண்ணி பார்க்குறோம். ஓரளவு ஃப்ரை ஆயிருக்குது. இருந்தாலும் திரும்பவும் ஒரு நல்ல ஒரு கிளறிட்டு இன்னொரு வாட்டி ஒரு தட்டு போட்டு மூடிடுறோம். அது ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு திரும்பவும் பார்க்கும்போது இது வந்து நல்லாவே ஃப்ரை ஆயிருக்குது. உள்ள அந்த ஆவிலேயே அந்த பொட்டேட்டோ வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஃப்ரை ஆயிடும். அது நம்ம நல்ல உள்ள எல்லாம் வந்துடும். ரொம்ப சாஃப்டா இருக்கும், சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்டியா இருக்கும். நல்ல ஒரு கிளறிட்டு இதை வந்து தனியா ஒரு பாத்திரத்துல எடுத்து நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு இந்த பொட்டேட்டோ மசாலா ஃப்ரை. இது வந்து நீங்க எந்த ரைஸுக்கும் வந்து இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் ஒயிட் ரைஸ்ல கூட இதை போட்டு நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்டா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்து நம்ம வீடியோ பதிவுல உங்களுடைய கமெண்ட் தெரிவிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு இது போன்ற அடுத்தடுத்த சமையல் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.